தமிழ் தேசியத்தை வலியுறுத்த முன்னேற்றாத தமிழ் அரசு அதன் பிறகு பிரிஞ்சுத்தார். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரிஞ்சுத்தால் யார்? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். நடராஜன் யார்? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன். மொழிக்காகவும் இனத்துக்காகவும் மண்ணுக்காகவும் தன் உயிரை நீட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை. தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பெருமை இருந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிய வேண்டும். நாம் அரசியல் பண்ணுவதிலே ஒரு நிதானம் தேவை. இன்றைக்கு இந்திய திணிக்க முடியவில்லை தமிழ்நாட்டில். அதற்கு ஒரு தீவை அனுப்பி ஆளுகிற மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்க்க வேண்டும். இந்தியை எப்படியாவது திணிக்க வேண்டும். இந்திய தமிழை அழிக்க வேண்டும். அன்றைக்கு சொன்னார்கள் சமஸ்கிருதத்தை நிறுத்திக் கொண்டு வந்தார்கள். தமிழை அழிப்பதற்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தார்கள். அதுதான் இன்னைக்கு நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். அதுபோலதான் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தமிழ்நாட்டுக்கு இந்து மொழியை திணிப்பேன், அதை ஏற்றுக்கொள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நான் ஏற்றுக்கொள்வேன், நிதியை தருவேன், நிவாரணம் தருவேன். இல்லை என்று சொன்னால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எதை ஏற்றுக்கொள்வது? கலைஞர் கருணாநிதியுடைய மகன் இந்த நாட்டை ஆளுகிறார். செலவழி தந்த ஒரு அறிஞர் கலைஞர், அவருடைய மகன் இந்த நாட்டை ஆளுகிறார். அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஏற்றுக்கொண்டாரா? நிதியும் தர வேண்டாம், நிவாரணமும் தர வேண்டாம், தன்னுடைய இந்தியை புறக்கணிப்பேன் என்று பகிரங்கமாக விதித்தாரே, அதை பாராட்ட வேண்டும். அந்த உணர்வை பாராட்ட வேண்டும். முதல்வராக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் இதை புறக்கணித்தார். அதனால நம்ம பேச முடியாது. எடப்பாடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தெரிவிக்கப்படாதா? ஆட்சி ஆளுவேன், மக்களை மீட்பேன்கிறார். எங்களுக்கு சிக்கது எங்க பார்க்கணும்? யாருக்கு சிக்கிருக்கிறது? மக்கள் நீ எப்படி மீட்பாய்? ஜனவரிக்கு மீட்கப்படுகிறார். மனத்தின் அடிப்படையில் நீங்க கூறு போடலாம், மொழியின் அடிப்படையில் கூறு போடலாம். மோடி அதுக்கு துணையான கேள்வி உன்னை விரட்டுவோம். மொழிக்காகவும் இனத்துக்காகவும் எதிராக நிற்கின்ற எவராக இருந்தாலும் சரி மண்ணை விட்டு விரட்டுவோம். பல தமிழரசர்கள் பிறந்து விட்டார் தமிழகத்தில், பல பேராசிரியர்கள் பிறந்து விட்டார்கள். ஆனால் தமிழை அழிப்பதற்கும் வீட்டை அழிப்பதற்கும் எந்த கொம்பனும் இல்லை. அதை நாங்கள் விடமாட்டோம். அதற்குதான் இன்றைக்கு தமிழ் கல்வி இயக்கம் உருவாகிக் கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சியை நீங்கள் நிதானமாக கையாள வேண்டும். நம்மை கூறுபடுவதற்கு திட்டமிடுவார். அதற்கு இடம் தெரியாமல் மொழியையும் இனத்தையும் தமிழன் என்று சொல், தலை நிமிர்ந்து நீ என்று சொன்னார் ஒரு நடிகர். அந்த நடிகருக்கு எப்படி உணவு வந்தது? தமிழ் அறிஞர்களுடைய வரலாற்று புரட்சி போட்ட காரணத்தினால்தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சொல்லுகிறார், தமிழன் என்று சொல்லுகிறார், தலை நிமிர்ந்து நின்றார். அன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு வேறுபாடுகள் இருக்கும். அதற்காக நாம் மொழியை விட்டுக் கொடுக்க கூடாது, இனத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. இந்த இனத்தை அழிப்பதற்கும் இந்த மொழியை அழிப்பதற்கும் எவனும் பிறக்கவில்லை. அதற்கு நாம் ஓர் அணியில் இருக்க வேண்டும். நீ எந்த கட்சியிலாவது இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தமிழன் என்ற உறுதியோடு நிற்க வேண்டும். அதற்கு நாம் போராட வேண்டும், போராட வேண்டும். நீ என்ன பண்ண போறாங்க? 2024 நான் ஆட்சி அமைப்பேன், நான் மொழியை பாதுகாப்பேன், நான் இனத்தை பாதுகாப்பேன். நான் எங்க பாதுகாப்பீங்க? ஏன் பாதுகாப்பேன்? பாதுகாப்பதற்கு சரியான தலைமை இல்லை. அதை நாம் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்குவதால் தான் இன்றைக்கு தனி வீச்சாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில மோடி திட்டமிடுகிற செயல்பாட்டை நாம் உடச்செறிய வேண்டும். அதற்கு இந்த தமிழ் கல்வி இயக்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருந்து பாதுகாப்பதிலிருந்து மொழியை காப்பதற்கும் இனத்தை காப்பதற்கும் நாம் தயாராக வேண்டும், தயாராக வேண்டும் சொல்லி வாய்ப்பு வழங்க வேண்டிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.